أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய புனிதங்கள் பூத்து குலுங்குகிற நன்மையான காரியங்களில் அல்லாஹ்வின் ஆலயத்தை வணக்க வழிபாடுகளால் நல்ல அரண்களால் நாம் அலங்கரித்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தினுடைய அதிகமான நன்மைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த ரமலான் மாதத்தில் யார் நோன்பு நோற்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்களோ, குறிப்பாக இரவு நேர தொழுகையை நிறைவேற்றுகிறார்களோ, அவர்களுடைய முன்பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்ற அந்த நற்செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த தொழுகையையும் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வின் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். இதிலே நாம் தொடராக அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 7 பெரும்பாவங்களில் ஒன்றின் பின் ஒன்றாக அதில் இருக்கக்கூடிய விபரீதங்கள், அதில் இருக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, எந்த அளவிற்கு அது இஸ்லாமிய மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட கடுமையான ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் 6வதாக சொல்லப்பட்ட பெரும்பாவம், ஒரு போரிலே புறமுருகு காட்டி ஓடக்கூடிய அந்த நபரை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் இது பெரும் பாவங்களில் உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகின்றது. 7 பெரும்பாவங்களில் 6வது பெரும்பாவத்தை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் யுத்த களம் சம்பந்தமாக நிறைய விதிமுறைகள் அதில் சொல்லப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த பல்வேறு போர்க்களங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, போர்க்களம் என்று வந்துவிட்டால் அதிலே நிறைய விதிமுறைகள் வகுக்கப்பட்டு ஹிக்மத்தான சில விஷயங்கள் எல்லாம் அந்த போர்க்களங்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக ஒரு மன்னராக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சமூக மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக, நாம் நிம்மதியான முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பல்வேறு போர்க்களங்கள் நடந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்ல, பெரும் பதவியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக போர்க்களங்கள் செய்யப்படவில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பார்ப்போமா என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர்க்களங்கள் நடத்தப்படவில்லை. தங்களின் உரிமையை பெறுவதற்காகவும் எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாக்குவதற்காகவும் தான் இந்த போர் என்ற ஒன்று நடந்திருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரச்சாரங்களுக்கு முட்டுக்கட்டாக அதை முடக்க வேண்டும் என்பதற்காக, அது இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக யாரேனும் எதிரிகள் திரண்டு வந்தார்களே ஆனால், இஸ்லாமிய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று யாரேனும் வந்தார்களே ஆனால், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக யாரேனும் வந்தார்களே ஆனால், அவர்களை எதிர்த்து போர் செய்யக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் எடுத்தார்கள். அப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக அந்த போர்க்களங்கள் நடந்திருக்கிறது.
ஆட்சியாளர் அவசியம். இப்ப நம்ம நாட்டுல போர் செய்ய முடியுமா? நம்ம ஒரு போர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சொல்லி ஒரு மன்னர் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த மக்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் போர்க்களத்தினுடைய பல விஷயங்கள், பல அம்சங்கள். வெறுமனே சும்மா நம்ம போய் என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஜமாத்து போர் செய்து விட முடியாது, ஒரு சிறு இயக்கங்கள் என்ன செய்து விட முடியாது, போர் செய்து விட முடியாது, மக்களிடத்துல சண்டை போட்டு விட முடியாது. சின்ன சின்ன குட்டி குட்டி இயக்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த இயக்கங்கள் எல்லாம் மக்களிடத்துல போர் செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், பல போர்க்களங்களை சந்திக்க போகிறோம் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே முடியாதது. ஒரு போர் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அம்சம் என்னவென்றால், ஒரு மன்னர், அவர்களுக்கு கீழ் மக்கள், அந்த மக்கள் அந்த மன்னருடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் ஒரு ஒரு டீமாக இருக்கும். ஒரு சாதாரண ஜமாத்து போரை செய்துவிட முடியாது, அல்லது பெரும் பெரும் துறையில் உள்ளவர்கள் கூட அதை செய்துவிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த பல நபிமார்களுடைய வரலாற்று சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது, ஒரு நபி இடத்திலே பனு இஸ்ராயேல் சமுதாய மக்களுடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது, அந்த நேரத்தில் அந்த நபி இடத்தில் அந்த மக்கள் கேட்டார்கள், நபியே, தூதரே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும், எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆட்சியாளரை, ஒரு மன்னரை நீங்கள் நியமியுங்கள் என்று அந்த மக்கள் அந்த நபி இடத்துல கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபி அல்லாஹ் இடத்தில் கேட்ட அந்த துவாவை, அந்த பரிந்துரையை ஏற்று ஒரு ஆட்சியாளர் நியமனம் செய்கின்றார். இப்ப போர் செய்வது என்று சொன்னால் அதற்கு தேவை ஒரு ஆட்சியாளர், ஒரு மன்னர் அவசியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி நமக்கு திருமறை குர்ஆனில சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை எப்படி வழி நடத்தினார்கள்? போர் செய்கின்ற பொழுது புறமுதுகு காட்டக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அது மிக பெரும் பாவம் என்று சொல்லியும் காட்டுகின்றது. போர் என்று வந்து விட்டால், மக்களை எதிர்நோக்கி சென்று விட்டால், முன்னோக்கிய கால் ஒரு காலத்திலையும் பின்னோக்கி விடக்கூடாது. வீரமாக செயல்பட வேண்டும், விவேகமாக செயல்பட வேண்டும். எதிரே சென்று விட்டால் முடித்து விட்டு நீயா நானா என்று பார்த்து விட்டு தான் வர வேண்டுமே தவிர, பின்னங்கால் பிடரி அடிக்க ஓட்டம் எடுத்து வரக்கூடியவன் வீரனே கிடையாது, அவன் கோழை. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இஸ்லாமியனிடத்தில் என்ன இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தெரியுமா? அவன் வீரனாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலையும் ஒரு முஸ்லிம் கோழையாக இருந்து விடக்கூடாது, சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. சுறுசுறுப்போடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் தான் அவன் செயல்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் அதை நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பல விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக, முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள். நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது. ஆன்மீகத்தை சொன்னார்கள், வணக்க வழிபாடுகளை பற்றி பேசினார்கள், உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள், தூய்மையை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதே போல அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய நிறைய நல்ல பழக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாக பொறுப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஒரு போர் என்று வந்துவிட்டால், போர்க்களம் என்று வந்துவிட்டால், யுத்தம் என்று வந்துவிட்டால், அந்த யுத்தத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு நிகர் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீரம், அது பற்றி நிறைய ஏராளமான செய்திகளிலே நாம பார்க்கின்றோம். பத்ர் போர், அந்த போரிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமாக உள்ள சம்பவமாக அந்த பத்ர் போருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பொக்கிஷங்களாக இருக்கிறது. படித்து பாருங்கள், பத்ர் போருடைய வரலாற்றுகளை படித்து பாருங்கள். புத்தகங்களாகவும் இருக்கிறது, உரைகளாகவும் இருக்கிறது. அந்த பத்ர் போரை பற்றி அந்த நபி தோழர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பத்ர் போரினுடைய அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரணாக வைத்துக் கொண்டோம். அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் வச்சுதான் சஹாபாக்கள் பாதுகாப்பா இருந்திருக்கிறாங்க. எதிரிகள் இங்க ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறாங்கப்பா, நாம் அவங்க பின்னாடி நிற்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அரணாக நாங்கள் வைத்துக் கொண்டோம். அன்றைக்கு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்த்தோம் என்றால்,
கடுமையான முறையிலே சண்டையிடக்கூடியவர்களாக வீரனாக நாங்கள் பார்த்தோம். கடும் வீரராக அவர்கள் இருந்தார்கள். எதிரிகளுக்கு மத்தியில் அவர்கள் தான் மிக அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். எதிரிகளுடைய பக்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யாருங்க? அவர் ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க. மக்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இறை தூதராக நபியாக இருக்கின்றார்கள். எப்ப நான் பின்னாடி இருக்கிறேன், நீங்க பாத்துக்கிறீங்க என்று இல்லை. நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் பிறகு வருகிறேன் என்றும் ரசூலுல்லாஹ் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தும் கூட முன்னே போய் சண்டையிட்டார்கள் என்றால், முன்னே சென்று நிற்கிறார்கள் என்றால், சஹாபாக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வீரத்திற்கு இது பெயர் இல்லையா? அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல வீரத்தோடு செயல்பட்டார்கள் ஒரு செய்தி சான்றா இருக்கிறது. மதீனாவுல நம்மளும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். மதீனா நகர்ல நள்ளிரவு நேரத்துல திடீரென்று ஒரு பெரும் சப்தம் ஏற்படுகின்றது. அந்த சப்தத்தை கேட்ட நபித்தோழர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன சப்தமாக இருக்குமோ என்று கடுமையாக பயத்தில் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். என்னவாக இருக்கும் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல அந்த என்ன சப்தம் என்று பார்த்து வருவதற்காக உள்ள ஒரு சூழல்ல திடீரென்று பார்த்தால் எந்த பகுதியில் சப்தம் வந்ததோ அந்த பகுதியில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு, எப்படிப்பட்ட குதிரை தெரியுமா? சேணம் பூட்டப்படாத குதிரையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப மீண்டும் அந்த இரவு நேரத்திலே அப்படியே வீரமாக அந்த வாளை கழுத்தில் தொங்கவிட்டவர்களாக கம்பீர தோற்றத்தோடு வருகின்றார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இரவு நேரம், நள்ளிரவு நேரம், பெரும் சப்தம், மக்கள் எல்லாம் சலசலப்போடு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். என்ன சப்தமாக இருக்குமோ என்று பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். லம் துராஉ லம் துராஉ, யாரும் பயப்படாதீங்க, நான் பார்த்துட்டு வந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, ஒரு வேறு சத்தம் அது ஒன்றும் இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்கள், ஒரு ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கும் முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்கள் உயிருக்கு பயப்படவில்லை. தன்னன் தனிமையாக சென்றார்கள். இரவு நேரத்தில் சென்றார்கள். உதவிக்கு ஒரு சஹாபியை கூப்பிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் சேணம் பூட்டப்படாத குதிரை என்பது, குதிரையில பயணம் செய்வது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அதில் குதித்து குதித்து செல்கின்ற பொழுது உடல் ரொம்ப கம்பீரமான நிலையில் இருந்தால்தான், கட்டுக்கோப்போடு இருந்தால்தான் அதில் செல்ல முடியும். சேணம் பூட்டப்படவில்லை என்று சொன்னால் இந்த குதிரை ரொம்ப வேகமா போகும், நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. ரொம்ப குதிரை வீரர், திறமை வாய்ந்த ஒரு நபரால் மட்டும்தான் எந்த விதமான கயிறு இல்லாம சேணம் இல்லாத ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணி கூட்டி கொண்டு செல்ல முடியும். சேணம் இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுவுமே இல்லைன்னு வைங்க, அது இருக்கிற கடுமையான வேகத்துல இந்த குதிரை செல்லும். அந்த சேணம் பூட்டப்படாத குதிரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி அமர்ந்து இரவு நேரத்திலே பார்த்து விட்டு வருகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு வீரம், எப்படிப்பட்ட ஒரு கம்பீரம், எப்படிப்பட்ட ஒரு தைரியம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு இருக்கிறது. நாம இதற்கு பாடமா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 50 வயதுல ஒரு ஒரு முதுமையை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்றால் 40, 30, 40 தாண்டி விட்டால் நம்முடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியத்தில் இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். உடலை ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்க வேண்டும். உடல் பயிற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த போர்க்களங்களில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய யுக்திகளை கையாண்டார்கள். எப்படி போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைகளை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்து இன்றைக்கு பெரும் பெரும் நாடுகளில போர்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, இதை பார்த்து எடுத்து பார்க்கிறார்கள். இது அழகாக இருக்கிறதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போர் யுக்தி, அந்த வரிசை, அந்த சண்டையிடுதல் காட்சிகள், அது சம்பவங்களில் பார்க்கின்ற பொழுது இது உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு நிலையில ஒரு அறிவு சார்ந்த ஒரு புத்தி கூர்மையோடு உள்ள நபர் முகமது நபி அவர்கள் இந்த போரை அற்புதமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று நிறைய அறிஞர்கள், நிறைய மார்க்க விஷயங்களை பேசக்கூடியவர்கள், அது அல்லாத மற்ற நபர்கள் கூட வியந்து பார்க்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறாங்களே என்று சொல்லி. இப்படிப்பட்ட இந்த போர்க்களம் என்று வந்துவிட்டால், யுத்தம் என்று வந்துவிட்டால் புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா லகீதுமுல் லதீன கஃபரு ஸஃபன், இந்த இறை மறுப்பாளர்கள் உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தால் ஃபலா துவல்லூஹுமுல் அத்பார், நீங்கள் அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடி விடாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. எப்ப யுத்தம்னு வந்துருச்சு, சண்டையிட போகக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. இப்படி இருக்க முன்னே சென்ற நீ அவர்களுக்கு பயந்து ஓட்டம் எடுத்து விடாதே, புறமுதுகு காட்டி விடாதே, மார்பை காட்டி நெஞ்சை நிமித்தினில். யுத்தத்தில், யுத்த களத்தில் ஒருவன் எப்படி இருக்கணும்? அம்பு மார்பை நோக்கி இருக்க வேண்டும். முதுகை நோக்கி இருந்தால் ஓடி இருக்கிறான் அர்த்தம். எத்தனை நபித்தோழர்கள் போர்க்களங்களிலே தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார்கள். போர்க்களங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட ஒவ்வொரு போர்க்களங்களையும் படித்து பாருங்கள். நபித்தோழர்களுடைய அந்த பங்களிப்பு, அவர்களின் அர்ப்பணிப்பு எந்த நிலையில் இருந்திருக்கிறது என்பதை பத்ரு போர், உஹது போர், அத்தா போர், ஹுனைன் போர் என்று ஒவ்வொரு போர்களையும் படித்து பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அற்புதமான ஒரு நிலை. அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், முதல் போராக இருக்கக்கூடிய பத்ரு போரில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை, பல காரணங்களால் அந்த நபித்தோழரால் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு போர் என்று நடந்தால் அந்த போரில் நான் கலந்து கொள்வேன், நான் தான் முதல் ஆளாக நான் மரணிப்பேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போரிலே கலந்து கொள்கிறார். இரவு கழிகிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து அந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்க? மகனே, விடிந்தால் போர், விடிந்தால் போர் நடக்க இருக்கிறது, அந்த போரில் நான் தான் முதல் ஆளாக கொல்லப்படுவேன் மகனே என்று சொல்லி அந்த தன்னுடைய மகனிடத்தில் அன்பாய் பேசுகிறார், அற்புதமாக பேசுகிறார். சில 3-2 விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த இரவு கழிகின்றது. இந்த உலகில் நான் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், அதற்கு அடுத்து நீதான் இருக்கின்றாய் என்றெல்லாம் பேசுகிறார். நமக்கு 9 சகோதரிகள் இருக்கின்றார்கள். அந்த 9 உனக்கு 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளில் ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு நபித்தோழர். மீதி 9 மகள்களும் சகோதரிகளாக திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள் என்று போரிலே கலந்து கொள்கிறார். வீர தீரமாக செயல்படுகிறார், மரணித்து விடுகிறார், ஷஹீதாக விடுகின்றார். அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய வாழ்வை நாம் பார்த்தோம் என்றால் அந்த ஒரு நபித்தோழருடைய வாழ்வும் அவ்வாறுதான் இருக்கின்றது. கடுமையான முறையிலே வீரத்தீரமான முறையிலே அந்த நபித்தோழர் உஹது போரிலே கலந்து கொள்கிறார். அந்த நபித்தோழர் சண்டையிடுகின்றார். எதிரிகள் வெட்டி சாய்க்கின்றார்கள். உடலிலே 80க்கும் மேற்பட்ட வெட்டு காயங்கள், வாள்களாலும் ஆயுதங்களாலும் குத்தப்பட்டு குதறப்பட்டு முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. முகம் யார் என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. முகத்தை பார்த்துத்தான் அடையாளம் சொல்ல முடியும். அந்த அனஸ் ரலியல்லாஹுடைய முகம், யார் இந்த உடல், எந்த நபித்தோழர், அத்தனை சஹாபாக்களால் சொல்ல முடியாத ஒரு நிலை. அவருடைய சகோதரி வந்துதான் பார்க்கின்றார்கள். இது என்னுடைய சகோதரர் தான், அனஸ் இப்னு நதுர் தான் என்று கண்டுபிடிக்கின்றார்கள். எந்த அடையாளத்தை வைத்து? ஹதீஸில் பார்க்கிறோம், மச்சம் அல்லது அவருடைய நகத்தின் நுனி, அதை வைத்து அடையாளம் பார்க்கிறார்கள். முகத்தை வைத்து அடையாளம் பார்க்கவில்லை. அந்த அளவிற்கு முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒவ்வொரு வாட்களாலும் உடல் குத்தப்பட்ட நிலையில அதனுடைய அடையாளங்கள் உடலில் தெரிகிறது. 80க்கு மேற்பட்ட காயங்கள் ஒரு உடல் தாங்குமா? தாங்கிக் கொள்ள இயலுமா? ஒரு கீறல், ஒரு வாளால் ஒரு கீறல் உடலில் விழுகிறது என்றால் அம்மாடில் உள்ள தாங்கிட முடியலையே, புறமுதுகு காட்டி ஓடவில்லை அந்த நபித்தோழர். ஒவ்வொரு உடலிலையும் ஒவ்வொரு பாகத்திலையும் முகம் சிதைக்கப்படுகிறது, முதுகு கிழிக்கப்படுகிறது, மார்பு கிழிக்கப்படுகிறது, கை கால்களில் குத்தப்படுகிறது. அத்தனை காயங்களையும் தாங்கிக் கொண்டு ஷஹீதாகும் வரைக்கும் போரிலே கலந்து கொள்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட வீரம் இந்த நபித்தோழருடைய வீரம், இந்த நபித்தோழருடைய தியாகம், இந்த நபித்தோழரின் அர்ப்பணிப்பு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஏராளமான நபித்தோழர்கள் பல்வேறு போர்க்களங்களிலே கலந்து கொண்டார்கள், புறமுதுகு காட்டவில்லை.
புறமுதுகு காட்டினால் அவர்களுக்கு உண்டான தண்டனை என்ன தெரியுமா? அவர்கள் நரகவாசிகள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டினார்கள். பெரும் பாவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த சஹாபாக்களை வார்த்தெடுத்திருக்கிறாங்க. அவர்களும் வீர தீரமாக செயல்பட்டார்கள். முன்னணியாக நின்று களங்கம் கண்டார்கள். மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு என்றால் சென்று பார்த்தார்கள். புறமுதுகு காட்டி ஓடல. இன்றைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்க்கலாம். தானும் அரசியலுக்கு வருகிறேன் என்று வரக்கூடியவர்கள் கூட மக்களை சந்திக்க சென்ற இடத்தில், மக்களிடத்தில் பேசுவதற்காக சென்ற இடத்தில், மக்களுக்கு ஒரு பாதிப்பை பார்த்த மாத்திரத்திலேயே பிடி உஷா தோத்து போயிரும். ஓடுறான், ஓட்டம் எடுக்கிறான். மக்களை பார்ப்பதற்காக போயிருக்கிறாங்க. போன இடத்துல மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அந்த துயரை துடைக்க வேண்டுமா இல்லையா? என்ன ஆச்சுப்பா, என்ன மரணமா, ஏதேனும் பாதிப்பா, என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்கு போகணுமா இல்லையா? பார்த்து விட்டு ஓட்டம். இது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் சமூகத்தில் நிறைய பார்க்கலாம். ஆட்சியாளர்களை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் உடைத்தார்கள். தான் முன்னின்று பார்த்தார்கள். புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு பண்பு ஒரு இஸ்லாமிய இடத்தில் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வீரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், விவேகத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல கோழைத்தனத்தை காட்டவில்லை. ஒரு கோழைத்தனம் என்பது இஸ்லாமியுடைய ஒரு பண்பு அல்ல. போர் என்று வந்துவிட்டால், அந்த போரிலே யுத்தம் என்று வந்துவிட்டால் யுத்த களத்திலே முன்னின்று செயல்பட வேண்டும். புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு நிலை இரண்டு காரணங்களுக்காக செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. குர்ஆனிலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகின்றார். மக்களுடைய வலிமை குறைந்து விட்டது. பல தளபதிகளை நியமித்து போர் நடந்து கொண்டிருக்கும். நம்ம தரப்புல ஒரு 10 பேர், இவங்க தரப்புல ஒரு 10 பேர், இவங்க தரப்புல ஒரு 10 பேர். 10 பேர்த்தில் 8 பேர் மரணித்து விட்டார்கள். ஒரு தளபதி 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்கிறது? பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தோடு நாம் சேர்ந்து கொள்ளலாம், பின்னால் சேர்ந்து கொள்ளலாம் என்று இப்படி ஓடி செல்வது என்பதுல தவறு இல்லை என்று இஸ்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல வேறு திசையை நோக்கி செல்வது, உயிரை பாதுகாப்பதற்காக வேறு திசையை நோக்கி சென்று அந்த மக்களோடு சண்டையிடுவதற்காக செல்வது என்பது தவறு இல்லை. போரே செய்யாமல் வந்த ஒரு மக்களிடத்துல நானும் சண்டையிடுகிறேன் என்று வந்துவிட்டு உயிருக்கு பயந்து புறமுதுகு காட்டி ஓடுவக்கூடிய பண்பு ஒரு இஸ்லாமுடைய பண்பு அல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை பெரும் பாவம் என்ற பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். 7 பெரும் பாவங்களில் இந்த ஒரு பாவம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் 7வது பெரும் பாவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய உரையிலே முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.